ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்க்க போனோம்னா, அடுப்பாங்கறல என்னத்தையோ போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா போட்டு வறுத்துட்ருக்கீங்க? ஒரே இருமலாக வருதுமா" அப்படின்னு கேட்டதுக்கு, எரும மாடே, தயிர் சாதத்துக்கு எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்ருக்கேன்டா" அப்படின்னாங்க. "என்னத்தை போட்டு வறுக்கிறியோ? தும்மலா வருது, இருமலா வருதுன்னு" எங்கள் அம்மா சொன்னாங்க. "மரியாதையாக அங்கிட்டு ஓடி போயிரு" அப்படின்னாங்க. "சரிம்மா, என்னம்மா தயிர் சாதம் வைக்க போகிறேன், நீங்கள் என்ன வடச்சட்டி எடுக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, எரும மாடே, சோறை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி தயிரை ஊற்றி தான்டா தயிர் சாதம் கிண்ட முடியும் அப்படின்னாங்க. "என்னம்மா பால் இவ்வளோ ஊற்றுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "பாலும் தயிரும் ஊற்றுனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்" அப்படின்னாங்க. "அப்படியாம்மா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அம்மா ஏற்கனவே இருமலாக இருக்குது, நீ இவ்வளோ தயிரை ஊற்றுற" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "சாப்பிட்டு பாரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்" அப்படின்னாங்க. சரிம்மா, ரெண்டையும் போட்டு கிளறுன்னு கிளறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம், "ஏம்மா கொஞ்சோண்டி மாதுளம்பழம் போட்டால் நல்லா இருக்குமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியே ஒரு முறைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ ஒரு அடிக்க வர்ற மாதிரி ஒரு முறைக்கிறாங்க. "ஏம்மா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லா கிண்டி பேசாமல் கொடுமா" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தயிர் சாதம் கிண்டி ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்.